வணக்கம் நண்பா, நான் உங்கள் ஜீஸ் நவீன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நேற்று ஒரு முக்கியமான நபர் தலைவரை மீட் பண்ண இருந்தார். ஸோ கடைசி நேரத்தில் அந்த அனுமதி அப்படிங்கிறது கிடைக்காம போயிடுச்சு. தலைவரும் கொஞ்சம் பிஸி. ஸோ அந்த அப்பாயின்மெண்ட் திரும்ப ரீஸ்கெடியூல் பண்ணப்பட்டிருக்கு. அவர் யாருன்னா விஜயுடைய அப்பா எஸ்ஏசி. விஜயுடைய அப்பா எஸ்ஏசி அவர்கள் தலைவரை சந்திக்க ரொம்ப நாளாக அப்பாயின்மெண்ட் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் நேற்று அதுக்கான அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஈவினிங் வர இருந்தார். பட் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் இந்த நிகழ்வு நடக்காமல் போயிடுச்சு. கண்டிப்பாக இது நடந்திருந்தால் இன்றைக்கி தமிழ்நாட்டோட மொத்த ஊடகங்களும் இதை தான் பேசியிருப்பாங்க. ஸோ விரைவில் இந்த சந்திப்பு நடக்க போகுது. அன்னைக்கு இந்த நியூஸ் மிகப்பெரிய அளவில் பேசப்படும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம். ஸோ பார்ப்போம், அது எதுக்கான சந்திப்பு, அரசியல் நிகழ்வா இல்லை ஏதாவது தனிப்பட்ட முறையில் சந்திப்பான்னு தெரியலை. பார்க்கலாம் பொறுத்திருந்து. இது அப்படி இருக்கும்போது கூலி படத்துடைய மிக முக்கிய அப்டேட் ஒன்று நமக்கு கிடச்சிருக்குங்க. கூலி படத்தில் நடிகர் பார்த்திபன் இருக்கார் அப்படின்னு சொல்லி தகவல் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் இப்போ பயங்கரமாக பேசப்பட்டுருக்கு. ஏன்னா கூலி படத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா முக்கிய நபர்கள் எல்லாருமே என்ட்ரு ஆகிட்டு இருக்காங்க. சத்யராஜ் சாராக இருக்கட்டும், இந்த ஹிந்தியில் அமீர் கான் நடிக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இங்கிட்டு நாகார்ஜுனா சார் நடிக்கிறாரு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா மலையாளத்துலேருந்து ஒரு முக்கிய ஆக்டர், இப்படி எல்லாருமே பெரிய லெவலில் கூலிக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு இருக்காங்க. கூலியுடைய பட்ஜெட்டும் பெரிய லெவலில் போயிட்டுருக்கு. படத்துடைய எதிர்பார்ப்பும் டே பை டே எகிரிக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நடிகர் பார்த்திபன் வந்து கூலியில் இணைஞ்சிருக்காராம். ஸோ ஆக்டர் பார்த்திபன் பற்றி உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக அவருடைய ரோல் வந்து அந்த 1000 ஒரு ரோல்லாம் பயங்கரமான ரோலாக இருக்கும். எல்லாருமே ஆக்டர் பார்த்திபனை ரீசெண்ட் டைமில் ஒரு காமெடி ரோல்லாம் பண்ணக்கூடிய ஒரு மனிதராக தான் பார்த்துருப்பீங்க. 4 வண்டி தான் அந்த மாதிரி படத்தில். ஆனால் 1000 ஒரு ரோலில் போய் பார்த்தீங்கன்னா பார்த்திபனோட ஆக்டிங் அவ்வளோ மாசாக இருக்கும். ஸோ ஆக்டர் பார்த்திபனை எந்த மாதிரி லோகேஷ் கனகராஜ் இந்த படத்துக்குள்ளே யூஸ் பண்ண போகிறாருங்கிறது படம் வந்தால் தான் தெரியும். ஆனால் அதுக்கு தகுதியான நபர் தான். என்ன மாதிரி ரோல் கொடுத்தாலும் அதை மிரட்டி விட்ருவாப்பில். தலைவர் பார்த்திபன், சத்யராஜ் சார், நாகார்ஜுனா சார் இப்படின்னு ஒரு பெரிய பட்டாளத்துடைய களமிறங்குது கூலி டீம். பார்ப்போம், 2025 கூலியோடைய ஆண்டாக தான் இருக்க போதுங்களே, இந்த டவுட்டுமே இல்லை. ஸோ கூலி படத்துடைய அப்டேட் இப்படி போயிட்டுருக்கு. இந்த நிலையில் விஜய் ரசிகர்களை கடுமையான முறையில் 2 தயாரிப்பாளர்கள் நேற்று தாக்கி பேசியிருக்காங்க. முக்கியமானவர் யாருன்னா கைதி படத்துடைய தயாரிப்பாளர் எஸ்ஆர் பிரபு. எஸ்ஆர் பிரபுக்கும் விஜய் ஃபேன்ஸுக்கும் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு வரப்பு சண்டை வந்து கைதி பட டைமில் நடந்துச்சு. என்னென்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கைதி படமும் பிகில் படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆனது. ரிலீஸ் ஆகும்போது ஒரு ரசிகர் ட்விட்டரில் என்ன போட்டிருந்தாருன்னா, இந்த மாதிரி நான் பிகிலுக்கு டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு மாற்றி கைதிக்கு புக் பண்ணிட்டேன், இப்போ அந்த காசை என்ன பண்ண தெரில அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அப்போ எஸ்ஆர் பிரபு அவர்கள் போயிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில், நல்ல படத்துக்கு தான் நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்க, பிகில் பார்க்காம தப்பிச்சிட்டீங்க, கைதி நல்லா இருக்கும் போய் பாருங்கன்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டார். அன்னையிலேருந்து விஜய் ஃபேன்ஸுக்கும் எஸ்ஆர் பிரபு அவர்களுக்கும் ஒரு கடுமையான சோசியல் மீடியாவில் எப்பயுமே ஒரு வாக்குவாதம் நடந்துக்கிட்டே இருக்கும். எப்போ எஸ்ஆர் பிரபு அவர்கள் எந்த படத்தை சம்மந்தமாக ட்வீட் போட்டாலும் கீழே போயிட்டு விஜய் ஃபேன்ஸ் வந்து அவரை திட்டுறது, அவரை பற்றி மீம்ஸ் போடுறது, அவருடைய ஃபேஸை மார்பிங் பண்ணி எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுன்னு இப்படியே இருந்தாங்க. இந்த நிலையில் கங்குவா வந்து ரிலீஸ் ஆகி படம் கொஞ்சம் மிக்சடு ரிவ்யூ அப்படி இப்படி வந்தோன்னே அது சம்மந்தமாக அவர் வந்து சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய அந்த ஃபேன்ஸ்லாம் நெகட்டிவிட்டி பரப்பாமல் எல்லா படத்துக்கும் சப்போர்ட் பண்ணணுங்கிற மாதிரி. இந்த நிலையில் அந்த கமெண்ட் பாக்ஸில் போய் ஒரு விஜய் ஃபேன் என்ன பண்ணுறாரு, நீங்கள் மட்டும் எங்கள் பிகில் படத்தை கிண்டல் அடித்து ட்வீட் போட்டிங்கல்ல, அப்போ உங்களுக்கு இனிச்சுதா, இப்போ பாருங்கள் அதான் உங்களுக்கே திரும்ப நடந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி எஸ்ஆர் பிரபுக்கிட்ட போய் ட்வீட் போட கொந்தளிச்சிட்டார் மனுஷன். 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின அடி இன்னும் மறக்காமல் இருக்கீங்களே தம்பிகளா, போய் வேலை இருந்தால் பாருங்கள், அண்ணன் அரசியலுக்கு வந்துட்டார், அவருக்கு கட்சியை காப்பாற்றுற வழியை பாருங்கள், அவர் நல்ல மனுஷன் தான், ஆனால் அவருக்கு இருக்கிற ஃபேன்ஸ் நீங்களாம் ஏன் அப்படி இருக்கீங்கன்னு சொல்லி விட்டு பாட்டு கழட்டி எடுத்துட்டார் விஜய் ஃபேன்ஸை. ஸோ இப்போ காலையிலேருந்து இதுதான் பெரிய செய்தியாக போயிட்டுருக்கு. ஏன்னா ஒரு படத்துடைய ப்ரொடியூசர் இப்படி இறங்கி வந்து ஒரு ரசிகர்களை திட்டி இவ்வளோ ஓப்பனாக சோசியல் மீடியா திட்டிருக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங்காகவும் ஆச்சரியமாகவும் தான் இருக்குன்னு சொல்லணும். ஸோ இப்போ எல்லாருமே விஜய் ஃபேன்ஸ்லாம் அவருக்கு எதிராக ட்வீட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எஸ்ஆர் பிரபு அவர்கள் கூலாக அந்த வேலையை பண்ணிவிட்டு சைலண்ட்டாக போயிட்டார். ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா சூர்யாவுடைய அடுத்த படம் சூர்யா 45, அதாவது ஆர்ஜே பாலாஜி இயக்கக்கூடிய அந்த படத்தை விஜய் படத்துடைய ரிலீஸ் பண்ணலாமாங்கிற மாதிரி ஒரு திட்டத்தில் அந்த குழு இருக்காம். ஸோ விஜய் படம் மிகப்பெரிய அளவில் வசூல் பண்ணணும்னு நினச்சி சோலோவாக ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த படத்துடைய இவங்க இந்த படத்தை இறக்கிவிட்டால் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வசூலாட்டி விஜய்க்கு விழும். இது வந்து கங்குவாவுக்கு இந்த நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ண விஜய் ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய பதிலடியாக அமையும். ஏன்னா ஆர்ஜே பாலாஜி சூர்யா ப்ராஜெக்ட்டுங்கிறது சின்ன பட்ஜெட்டில் ரொம்ப ஷார்ட் பீரியடில் எடுக்கக்கூடிய படமாக இருக்குது. அதே டைமில் விஜயுடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பெருசாக பிஸ்னஸ் பண்ணணும்னு அந்த தயாரிப்பாளரும் விஜயும் நினைக்கிறாங்க. ஸோ இந்த டைமில் போட்டிக்கு இவங்க படத்தை இறக்குனா
எப்படி இருக்கும். ஸோ அந்த கங்குவாவுக்கு கிடைச்ச அந்த அடியை திருப்பி கொடுக்கணுங்கிறதுல எஸ்ஆர் பிரபுவோடைய குழு தயாராகிட்டு இருக்கான். பொறுத்திருந்து பார்ப்போம் அது எந்த அளவுக்கு சாத்தியமாகுதுன்னு. விஜய் ஃபேன்ஸுக்கு போதாத காலம் போல் கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடியாக வச்சிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் பெரியாருடைய புத்தகத்தை திருமாவளவன் வழங்குறதா இருந்துச்சு அடுத்த மாதம் சென்னையில் விஜய்க்கு. ஸோ இந்த நிகழ்ச்சிகள்லாம் ஏற்பாடு நெருங்கிட்டே வந்துகிட்டு இருக்க நிலையில் இன்றைக்கி திருமாவளவன் அந்த ஃபங்க்ஷனை நான் அட்டன் பண்ண போகிறதில்லைங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காராம். ஏன்னா திமுக கூட்டணிக்குள்ளே இருக்கிற திருமாவளவன் விஜய் சந்தித்து இந்த புத்தகத்தை கொடுத்தா இது கூட்டணிக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறனால இந்த விழாவுக்கு போகிறதில்லைன்னு திருமாவளவன் முடிவு எடுத்திருக்காராம். ஏதாவது பண்ணி சினிமாவில் ஜெயிச்சிடலாம், இல்லை ஏதாவது பண்ணி அரசியலையாவது போய் பெரிய ஆளான்னு பார்த்தா எல்லா பக்கமும் கேட்டு போடுறாங்க. என்ன நடக்க போகிறதுன்னு தெரில. ஜெயிலர் 2 அப்டேட் இன்னும் 10 நாட்களில் சன் பிக்சர் கொடுக்க போகிறாங்கங்கிற ஒரு தகவல் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ மிக விரைவில் ஜெயிலர் 2 அப்டேட் வரப்போகுதுன்னு சன் பிக்சர் தரப்புலேருந்து நமக்கு தகவல் வந்திருக்குங்க. வெயிட் பண்ணுங்கள். அது வந்துச்சுன்னா அஃபீஷியலாக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அப்படி வரலைன்னா என்னை திட்டாதீங்க. ஆனால் எனக்கு கிடைச்ச தகவல் என்னென்னா இப்போ சன் பிக்சர் அந்த அப்டேட்டை இன்னும் ஒரு 10 நாளுக்குள்ளே கொடுக்க போகிறாங்க. ஏன்னா கூலியோடைய ஷூட்டிங் கிட்டத்தட்ட 70% முடிச்சு கொண்டு வந்துட்டாராம் லோகேஷ் கனகராஜ் படுவேகமாக. இப்போ ஜெயிலர் 2 அனௌன்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா 2025 சன் பிக்சருக்கு 2 படம், தலைவருக்கு 2 படம். ஸோ 2 பேருக்குமே இது டபுள் தமாக்கா இருக்க போகுது. சன் பிக்சர் தரப்புலையும் சரி, தலைவர் தரப்புலையும் சரி. ஸோ ஜெயிலர் 2 அப்டேட்டை ரொம்ப நம்பிக்கையாக காத்துருங்க. கண்டிப்பாக வருதுன்னு நம்புவோம். ஸோ வரப்போகிற நாட்களில் இந்த மாதிரி சுவாரஸ்யமான செய்திகள், நிறையா சினிமா அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் இந்த சேனல் இருக்குது. இந்த சேனலில் நல்ல நல்ல செய்திகளும் வந்துக்கிட்டே இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டினியூவாக நம்ம வீடியோஸை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.